இங்கிலீஷ் பேப்பர் வந்திருக்கு. நீ எப்பல இருந்துப்பா இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்ச? இங்கிலீஷ் பேப்பரா குடா? டேய் மாத்தி போட்டுட்டு போயிருக்கான் போல இருக்குடா. டேய் நீ காலேஜுக்கு தானே போற? படிச்சு சொல்றா. இந்தா. என்னத்த சொல்றது? ஏதாவது சமாளிப்போம். என்னடா இப்படி முழிக்கிற? டேய் உனக்கு படிக்க தெரியுமா இல்ல தெரியாதா? எனக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்க போறேன்? அப்போ உனக்கு படிக்க தெரியாதா? தண்டம், நீ எல்லாம் காலேஜுக்கு போய் என்ன பண்ற? சீ, ஊர் சுத்திட்டு வரியா? கரெக்டா சொல்றாரே. ச்சே, என்னப்பா காலையிலே சூடா இருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு பேப்பர் போடுற தம்பி இங்கிலீஷ் பேப்பரை மாத்தி போட்டு போயிட்டான்டா. அத படிச்சு சொல்றான்னா எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்றான். அப்ப இவனுக்கெல்லாம் செலவு பண்ணி படிக்க வச்சதெல்லாம் வேஸ்ட். ச்சே. டேய் என்ன எனக்கு தானே படிக்க தெரியல. இப்ப பாருங்க பார்வதி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல. பார்வதி ஐயோ விட்டாலே கிட்ட போய் உஷாராயிட்டா அவ. இப்ப என்னப்பா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லணும் அதானே? அதான் நம்ம சந்தியா இருக்காங்களே, காலேஜ்ல 3வது அதிகமா மார்க் எடுத்தது அவங்க தானே. இந்த பேப்பர்ல கூட போட்டோலாம் வந்துச்சு. நான் இருங்க சந்தியாவை கூப்பிடுறேன், அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. என்னங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போடுற பையன் தமிழ் பேப்பருக்கு பதிலா இங்கிலீஷ் பேப்பர் போட்டான். அதுல என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் அப்பாக்கு படிச்சு சொல்லுங்க. ஒண்ணும் தெரியாது மக்கு. இந்தம்மா படிமா. இந்த குடும்பத்துல இருக்க எல்லாமே மக்கு. நீங்களும் இந்த குடும்பம் தானே? படிக்கட்டுமா மாமா? நீ படிமா. Maharashtra Chief Minister Uddhav Thakkar on Sunday said that in view of the rising COVID-19 cases, religious, social and political gatherings will be prohibited in the state from Monday. அதாவது மாமா, மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குல்ல, இந்த கொரோனா இருக்குல்ல, அது இப்ப அங்க வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கான். அதனால இந்த அரசியல் கூட்டம், கோவில் திருவிழா, கல்யாணம், இந்த மாதிரி மக்கள் கூடுற எல்லா இடத்துக்குமே அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. ஓ, திரும்பவும் அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுச்சா? Swati Mohan, Indian origin scientist, landed NASA rover on Mars. NASA's Perseverance rover, the most advanced astrobiology rover ever sent to another world, as it streaked through the Martian atmosphere. அதாவது மாமா, இந்த ஸ்வாதி மோகன்றவங்க செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்ட கதையை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு மிளகா காய வைக்கிறதுக்கு பேப்பர் வேணும். ஏய் சிவகாமி, அதுக்கு உனக்கு இந்த பேப்பர் தான் வேணுமா? நீங்க பேப்பர்ல படிக்கிறதே ராசி பலன் டாபிக் மட்டும் தானே. இன்னைக்கு என்ன இங்கிலீஷ் பேப்பர் பார்த்ததும் ஓவரா ஆடுறீங்க? சிவகாமி, பேப்பர் கொடுத்துட்டு போ. அதெல்லாம் முடியாது. அவ எடுத்துட்டு போறாமா. ஆனா நீ அருமையா படிச்ச. அப்படின்னா இனிமே நான் அடிக்கடி இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிட்டு வரேன். நீ எனக்கு படிச்சு காட்டு என்ன? சரிங்க மாமா. ஏண்டா, நீங்க எல்லாம் காலேஜுக்கு போறீங்க, ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க துப்பு இல்ல. சந்தியா மாமா, இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுமா. என்னடா முறைக்கிற? உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரிஞ்சால் கிட்ட கத்துங்க. வெக்கமே இல்லாம நிக்குது பாரு. சை.
சிவகாமி, என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லாமயே அவன் கண்ணுல இருந்து தண்ணி வருது? அதுவும் பூஜையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல உன் மனசுல அப்படி என்னதான் வேதனை சிவகாமி? வாழ்க்கையில வேற எதை விடவும் மான மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தான் முக்கியம்னு இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டேன். யாருக்கும் மனசால நான் கெடுதல் நினைச்சதே இல்ல. யாரையாவது கடிச்சு பேசின, கோவப்பட்டனா கூட அதுல உண்மை இருக்கும். அவங்க மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கும். ஒருத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சு நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல. இதெல்லாம் இப்ப நீ யாருக்கு சொல்லிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நான் இதை எனக்கே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்துட்டேன். இத்தனை வருஷத்துல போலீஸ் ஸ்டேஷன் வாசல கூட நான் மிதிச்சதில்ல. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே போலீஸ் வந்து என்ன ஜீப்ல ஏத்தி கொண்டு போய் இந்த தெருவை வேடிக்கை பார்த்தது. போலீஸ் ஸ்டேஷன் கம்பிக்குள்ள என்ன உட்கார வச்சுட்டாங்க. அத நினைக்க நினைக்க என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. எனக்கு நல்லா புரியுது சிவகாமி. ஆனா அது நடந்து இத்தனை நாள் கழிச்சு இப்ப எப்படி உனக்கு ஞாபகம் வருது? என்னமோ தெரியலங்க. அதுக்கெல்லாம் கணக்கா இருக்கு. திடீர்னு மனசுல வருது. நம்ம குடும்பத்துல எதனால இந்த பிரச்சனை? நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல திடீர்னு புயல் அடிக்குது. ஏன்னு எதையோ சிந்திக்குது. அதுல இதுவும் ஒண்ணு. சிவகாமிய போலீஸ் புடிச்சிட்டு போச்சுங்கிற பேரு இனிமே காலத்துக்கும் நிலைச்சு நின்னுடுமேங்க. நாம 1000 விளக்கம் சொன்னாலும் கெட்ட பேரு தானங்க. குடோனுக்கு தீ வச்சதுக்காக அத்தை அர்ச்சனாவை அடிச்சாங்க, கண்டிச்சாங்க. வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பிறகு போலீஸ் வீட்டுக்கு வந்து நீங்க உங்க மருமகளை அடிச்சு துரத்துனதா எங்களுக்கு புகார் வந்திருக்குன்னு சொல்லி அத்தையை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. நான் விசாரிச்சப்போ அர்ச்சனா அட்மிட் ஆனதா சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பேர்ல யாருமே இல்ல. இத ஜட்ஜு கிட்ட நான் சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அத்தைய விட சொன்னாங்க. நான் அங்க போறதுக்குள்ள அர்ச்சனா வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருக்கா. போலீஸும் அத்தைய விட்டுருச்சு. அப்படின்னா போலீஸ் என்ன காரணத்தினால அத்தைய வெளியில விட்டாங்க? ஜட்ஜு சொன்னதுனாலயா இல்ல அர்ச்சனா சொன்னதுனாலயா? ஒரே குழப்பமா இருக்கே. இதை எப்படியாவது தெளிவுபடுத்தி ஆகணுமே. ஐயோ, அத்தை மேல புகார் கொடுத்தது நான் இல்லைன்னு அர்ச்சனா சொல்றான். அது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியாது. ஆனா அர்ச்சனா ஏன் மேல பழி போடுறதுல மட்டும் ரொம்ப ஆர்வமா இருக்கா. வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாமே அத்தைய போலீஸ் புடிச்சிட்டு போக நான் தான் காரணம்னு அந்த இங்கிலீஷ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் நான் தான் காரணமா இருக்க முடியும்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க பாக்குறா. என்ன குற்றவாளி ஆக்குறதுல அர்ச்சனாவுக்கு அப்படி என்ன ஆர்வம்னு எனக்கு தெரியலையே. இதுல உண்மையா தப்பு செஞ்சது யாரு, புகார் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அப்பதான் ஏன் மேல இருக்கிற பொய் பழிய தீர்க்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அத்தை கிட்ட நல்ல பேர் எடுத்தே ஆகணும். இந்த இந்த வீட்டுக்கு நல்ல மருமகன்னு பேர் எடுத்தாகணும். அத்தை பூஜையில இருக்கும்போது கூட மனசு கஷ்டப்பட்டு சொல்றாங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா ஒரு நாள் யாரு புகார் கொடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஐயோ,
டேய், நீ லேப்டாப் வச்சிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்கு இப்ப அதை ஒளிச்சு வைக்கிற? இது சந்தியா நீ வாங்கி கொடுத்த லேப்டாப் தானே? அதாவது சந்தியா அண்ணி வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம வாங்கி கொடுத்த லேப்டாப் தானே? கரெக்டா? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? இப்போ வீடு இருக்கிற நிலைமையில இந்த உண்மை அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, அது இருக்கட்டும். நீயே இந்த லேப்டாப் விஷயத்த அம்மா கிட்ட இன்னும் சொல்லாம இருக்க? அண்ணி சொல்லதான் சொன்னாங்க, நான் தான் பயந்துட்டே சொல்லாம இருக்கேன். அப்படின்னா இது வரைக்கும் அம்மாக்கு தெரியாது. ம், தெரியாது. அப்படின்னா எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்றேன் கேளு. ம், சந்தியா அண்ணிய நல்லவங்கன்னு தான் நானும் ஆரம்பத்துல நினைச்சேன். ம். ஆனா காலேஜ் வரைக்கும் படிச்ச விஷயத்த மறைச்சு அம்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த பிறகு என்னால அப்படி நினைக்க முடியலடா. எனக்கு அண்ணிய சுத்தமா பிடிக்கல. உனக்கு? எனக்கு இழுக்காத சொல்லு. எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னமோ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பக்கத்துல இருக்கிற மாதிரியே பதட்டமா இருக்கு. சின்ன தப்ப கூட கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துருவாங்களோன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது உனக்கா தோணல, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. என்னமோ இந்த வீட்டை கண்காணிக்கிற பொறுப்பு அவங்க கிட்ட தான் கொடுத்த மாதிரி திருட வந்தப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அர்ச்சனா அண்ணி குடோனை எரிச்சதே கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ தெரியல. சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. லேப்டாப்புக்கு ஏதோ சொல்றேன்னு சொன்னியே. ஆமா ஆமா, என்னன்னா லேப்டாப் உனக்கு அண்ணி வாங்கி கொடுத்த விஷயத்த அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அம்மா கிட்ட போட்டு கொடுத்தா என்ன? என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, அன்னைதான் வாலண்டரியா வந்து பணம் கொடுத்து உன்னை லேப்டாப் வாங்க சொன்னாங்கன்னு அம்மா கிட்ட போட்டு கொடுப்போம். அம்மா இதையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அண்ணிய மொத்தமா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நமக்கு ஒரு தொல்லை ஒளியும். ஏய், என்ன சொல்ற நீ? இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். ஒரு ரிஸ்கும் இல்ல, நீ தைரியமா சொல்லு. பிரச்சனை வரும்போது நானும் உன்கிட்ட சப்போர்ட் பண்றேன். ஆனா பணம் கொடுத்த அண்ணியை ஏமாத்தின மாதிரி ஆயிடாதா? டேய், ரொம்ப நல்லவ மாதிரிலாம் பேசாத. நீ நேரா போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு வெய்யு, அம்மா ஒண்ணு குத்துக்கறி போட்டுருவாங்க. பரவாயில்லையா? மனசுக்குள்ள பயம் வருதுல, அப்போ லேப்டாப் விஷயத்த பத்தி அம்மா கிட்ட மூச்சு விடக்கூடாது. அதுவா விஷயம் தெரிய வரும்போது அண்ணிய கை காட்டி விட்டுரு, மத்தத பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நல்லா ஸ்ட்ராங்கா தான் சொல்லேன்டா. ஓகே. ஆதி, ஆதி, அண்ணி வராங்க. இதோ வர நீ. ஆதி. வந்துட்ட நீ. அண்ணி, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான் நீ. செமஸ்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன். செமஸ்டரா? இப்பதானே முடிஞ்சது. ஆமா நீ, இது அடுத்த செமஸ்டருக்கு. அம்மா, இது என்ன புக்ஸ்? புடி புடி முதல்ல. எனக்கா? இதெல்லாம் உனக்கு தான். எனக்கா? ஆமா, ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்த புக்ஸ். பிகாம் தானே படிக்கிற? ஆமா நீ. நான் பிகாம் படிக்கும் போதே எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்தது. எல்லாமே காமர்ஸ் அக்கௌண்டன்சி சம்பந்தப்பட்டதுதான். ஆனா சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும். இத நீ படிச்சா நம்ம காலேஜ் புக் அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆஹா, இருக்கிற புக்கே படிக்கிறது இல்ல, இதுல இது வேறயா? ஏய், என்ன ஆதி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இதெல்லாம் படிப்ப இல்ல? ஷூர் அண்ணி, கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீ வேற என்னெல்லாம் புக்ஸ் வச்சிருக்க? காட்டு பார்க்கலாம். அண்ணி நீ 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 ஒரே ஒரு நிமிஷம். என்னோட புக்ஸ பத்தி தானே கேட்டீங்க? ஆமா, நான் ஏன் கேக்குறேன்னா அதுல சில பாடங்கள் டஃப்பா இருக்கும். அதை ஈஸியா படிக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கு, அதான் கேட்டேன். கண்டிப்பா அண்ணி. அது எந்த புக்குன்னு சொன்னீங்கன்னா கடையில போய் பார்த்து ஷாப்பிங் பண்ணிடலாம். கடையில போய் ஷாப்பிங் பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உன்கிட்ட இருக்கிற புக்ஸ் எதுன்னு சொன்னா அது தேவையா இல்லையா நாம முடிவு பண்ணிக்கலாம். அது வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கசாமுசான்னு கிடக்குது அண்ணி. நான் வேணா தேடி எடுத்துட்டு வந்து காட்டட்டா? சரி சரி. ஏய் பார்வதி, இது யாரோட புக்கு? ஏன் கேக்குறீங்க? என்னோடதான். இது உன்னோடதுதான்.
ஆனா எந்த இயரோட புக்கு? இது போன வருஷத்தோட புக்கு. அதையே இப்ப படிக்கிற? ஆமா ஆமா அண்ணி, போன வருஷம் புக்கு தான். அதனால என்ன, சும்மா புரட்டி பார்த்தேன். பழசெல்லாம் எதுவும் மறந்துடக்கூடாதுல்ல. அது சரி. ஆதி, அண்ணி ஒரு நிமிஷம் இப்படி வாயே. இந்த வரேன் நீ. என்ன நீ? நான் அந்த அந்த கோர்ஸுக்கு காசு கொடுத்தனே, என்ன ஆச்சு? அது இல்ல ஆதி, நான் அந்த கோர்ஸுக்கு காசு கொடுத்தத பத்தி அத்தை கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? ஆஹா, இப்ப என்ன பண்றது? உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா? பார்வதி சொன்ன மாதிரி மாத்தி சொல்லிடலாமா? பதில் சொல்லு ஆதி. அத்தை கிட்ட சொல்லிட்டியா இல்ல இனிமேதான் சொல்லணுமா? இல்ல நீ, காலையிலே அம்மா கிட்ட சொன்னேன். அப்படியா? அத்தை என்ன சொன்னாங்க? ஏதாச்சும் திட்டினாங்களா? அது அது வந்து ஆமா, திட்டினாங்க தான். ஏன் தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கினேன்னு திட்டினாங்க தான். நான் மாசம் சம்பளம் வந்த உடனே திரும்ப தந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல தந்துடுறேன் நீ. திருப்பி தர்றதா? திருப்பி தர்றதுக்கு நான் என்ன கடனா கொடுத்துருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது பாரு, நீ நல்லபடியா படிச்சு முன்னேறி வாழ்க்கையில நல்லா இரு, அது போதும். சரியா? நான் போறேன். சரிங்க நீ. அனிதா. ஹலோ அனிதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சந்தியா. நீ எப்படி இருக்க? உன் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆஸ் யூஷுவல் லைஃப் அப்படிதான் போகுது, எதுவும் மாறல. நீயும் மாறல சந்தியா. கிடைச்சது சொர்க்கம்னு அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. வேற என்ன அனிதா பண்றது? இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வீடுன்னு ஆயிடுச்சு. இதுக்குள்ள எப்படி நல்லபடியா இருந்துக்க முடியும்னு பாத்துக்கிறது தானே நல்லது. நீயா இதெல்லாம் பேசுற? எனக்கு ஆச்சரியமா இருக்கு சந்தியா. காலேஜ்ல எதுக்கும் எப்பவும் விட்டு கொடுக்காத நீ. முதல் பரிசு வாங்குறவங்களை மட்டும்தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு செகண்ட் பிரைஸ் கூட வேண்டான்னு சொல்றவன் நீ இன்னைக்கு இப்படி பேசுற? அதெல்லாம் ஒரு காலம் அனிதா. அதெல்லாம் ஒரு காலமா? என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிறத அடையிற வயசு இது. ஆசைப்பட்டத சேஸ் பண்ணி பிடிக்க வேண்டிய நேரம் இது. அதை விட்டுட்டு இப்படி பேசுற? ஆக்சுவலா நான் உனக்கு போன் பண்ண விஷயமே வேற. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நீ பேசுறத பார்த்தா அத சொல்ற இன்ட்ரெஸ்டே எனக்கு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? இல்லையே. தெரியும், அதனால தான் நான் உனக்கு போனே பண்ணேன். இன்னைக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த வாரத்துக்குள்ள அப்ளிகேஷன் அனுப்பி ஆகணும். ஆன்லைன்ல பண்ணா கூட போதும். நீ அப்ளை பண்ண சந்தியா. நீ இத்தனை வருஷமா பண்ண ப்ரிப்பரேஷனே போதும். நீ கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச நீ IAS IPS ரேங்கே எடுக்கலாம். இத்தனை வருஷம் உழைப்ப வீணாக்கிடாத. அதுவும் இல்லாம நீ IAS ஆகணுங்கிறது உன் பேரண்ட்ஸோட கனவு. நீ உன்னையும் ஏமாத்தி உன் அப்பா அம்மாவையும் ஏமாத்திடாத. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? இல்ல, இங்க வீட்ல வேற பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நான் இந்த வீட்டோட மருமகளா நல்லபடியா நடந்துக்கிறனா இல்லையான்னு பாக்க அத்தை எனக்கு ஒரு பரீட்சை வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமா அனிதா, இன்னும் 3 மாசத்துக்கு நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துதான். பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த பரீட்சையில நீ பாஸ் ஆகலனா உன்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்களா? வாட் நான்சென்ஸ் திஸ்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபேமிலி ஹராஸ்மென்ட். நீ என்னடானா என்னமோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எக்ஸாம் இருக்கு, பிராக்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அனிதா, நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். சும்மா பேரளவுக்குலாம் இல்ல, மனசாரதான் ஒத்துக்கிட்டேன். நான் படிச்சவங்கிற திமிரில வீட்டுக்கு ஏத்த மருமகளா ஒழுங்கா நடந்துக்க மாட்டேன்னு அத்தை நினைக்கிறாங்க. அப்படி இல்லன்னு நான் நிரூபிச்சே ஆகணும் அனிதா. அதான் நீ எதுக்கு நிரூபிக்கணுங்கிற? குடும்பங்கிறது வாழ்றதுக்கு.
யாருக்கும் யாரையும் நிரூபிக்கிறதுக்கு இல்ல. சரி, அத விடு. நீ சிவில் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ண போறியா இல்லையா? இல்ல அனிதா, இப்போதைக்கு அத்தை கிட்டயும் வீட்டுல உள்ள மத்தவங்க கிட்டயும் நான் நல்ல பேர் எடுக்கணும். நான் சிவில் எக்ஸ் சர்வீஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சா அதிகமான டைம் அதுக்கே ஒதுக்க வேண்டியதா இருக்கும். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். உன்னெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. நீயே உன் தலையில மண்ணலி போட்டுக்க ரெடியா இருக்க. சரி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட உன் ஐபிஎஸ் கனவை பத்தி சொல்லிட்டியா இல்லையா? இல்ல அனிதா, இப்பதான் நான் படிச்சவங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. இத அவங்க ஜீர்ணிக்கிறதுக்குள்ள அடுத்த குண்டை போட வேண்டாம் தான் பாக்குறேன். கொஞ்ச நாள் போகட்டும் விட. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. மனசு மாறுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு.